வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். ஸ்மார்ட் மணின்னு சொல்லப்படுற எஃப்ஐ அண்ட் டிஐ கீப் ஆன் பை பண்ணிகிட்டு இருக்க நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க டாப் 3 கம்பெனிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மே மாதம் வரைக்கும் எஃப்ஐஐ தொடர்ந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த 5 மாதத்தில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 2.2 ட்ரில்லியன் ருபீஸ் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இது 2025 வருஷம் முழுக்க அவங்க செல் பண்ணதை விட பல மடங்கு அதிகங்க. அதாவது 2025 அந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1.66 லட்சம் கோடி மதிப்பிலான பங்குகள் தான் அவங்க விற்றுருக்குறாங்க. ஆனால் இந்த 5 மாதத்தில் 2.2 ட்ரில்லியன் ருபீஸ் மதிப்பிலான ஷேர்ஸ் அவங்க விற்றுருக்குறாங்க. லட்சம் கோடியில் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு தான் நான் ட்ரில்லியனில் சொல்கிறேன். இந்த மார்ச் மாதம் 2026 தான் ரெக்கார்ட் பிரேக்கிங் மந்த்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.22 ட்ரில்லியன் ருபீஸ் மதிப்பிலான ஷேர்ஸை அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போருடைய சைடு எஃபெக்டாக ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இன்ஃப்ளேஷன், இயர்னிங் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோடைய மதிப்பு தொடர்ந்து சரிவடைகிறது. இது எல்லாமே குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நெகட்டிவான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஜான்வரியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதே அமௌண்ட்டுக்கு சவுத் கொரியாவோட ஷேர் மார்க்கெட், தாய்வான், சீனா, அமெரிக்காவிலையும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. பை த எண்ட் ஆஃப் ஏப்ரல் 2026 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் -9.5% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், அதாவது நஷ்டத்தில் இருந்திருப்பார். ஆனால் சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக 175% மேலே ப்ராஃபிட்லேயும், தாய்வானில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 76% அப்ராக்சிமேட்டாக அவருக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கோம். சீனாவில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 34% ரிட்டர்ன்ஸையும், அமெரிக்காவில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 23% ரிட்டர்ன்ஸும் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் லாஸ் ஆகியிருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டாலருக்கு எதிராக நம்ம இந்திய ரூபாயோடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறது தான். சைனா, சவுத் கொரியா மாதிரியான நாடுகளுடைய பங்கு சந்தை மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா, தாய்வான்லேயும் சவுத் கொரியாவிலையும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், அதாவது புல் மார்க்கெட் பூஸ்ட் ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் அண்ட் சிப் ஸ்டாக்ஸ் உடைய மூவ்மெண்ட்டு தான். சைனாவில் சம் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மாதிரியான மெஷர்ஸ் எடுத்ததுனால சீனாவுடைய பங்கு சந்தை தொடர்ந்து ஏற்றத்தில் இருக்குது. இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் விற்றுட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சவுத் கொரியா, தாய்வான், சைனீஸ் மார்க்கெட் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்க சில கம்பெனிஸோட இயர்னிங்ஸ் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஆனால் சவுத் கொரியாலையும் தாய்வான்லேயும் டபுள் டிஜிட்டில் க்ரோத் இருக்குது. எஸ்பெஷலி கொரியாவில் சாம்சங் மாதிரியான கம்பெனிஸ் 200% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது எஃப்ஐஐயோட பையிங் லாஜிக். இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒட்டுமொத்த செக்டர் மேலேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மேலேயோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. எஃப்ஐஐ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட க்ரோத் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னென்ன கம்பெனிஸ்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டாப் 10 கம்பெனிஸில் எஃப்ஐஐடைய ஹோல்டிங்ஸ் குவார்ட்டர் எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் எல்லாத்தோட மார்க்கெட் கேப்பும் 1000 crore மேலே இருக்கிற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறது சம்மன் கேபிட்டல். இந்த கம்பெனி தான் நம்ம இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ்னு ப்ரீவியஸ்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவங்களோட பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அபுதாபியோட சவரன் பேக்டு இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி தான் இதோட ப்ரொமோட்டர். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு எஃப்ஐஐயோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸில் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரித்ததுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ரூரல் லெண்டிங் க்ரோத் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேஎஸ் ஸ்மார்ட் டெக்குங்கிறது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனிங்க. இந்த சோமா பேப்பர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கம்பெனி கம்ப்ளீட்லி ரீபிராண்ட் ஆகி ஐஓடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் குவார்ட்டர் எத்தனை % எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எஃப்ஐஸ் அதிகமாக செல் பண்ண சில கம்பெனிஸும் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்,
கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்தசிந்த் பேங்க், அது மட்டும் இல்லாமல் சில என்பிஎஃப்சி லைக் 5 ஸ்டார், ஆவாஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லேயும் எஃப்ஐயோடைய செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது 3 டிஃப்ரெண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ். பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ மட்டும் இல்லாமல் டிஏஐ, அதாவது 2 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுமே பை பண்ணிகிட்டு இருக்கிற ஷேர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை எஃப்ஐஐ செல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எஸ்ஐபி மாதிரியான முதலீட்டின் மூலமாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எஃப்ஐஐ செல்லிங்கில் இருக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட் பையிங்கில் இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணல. எஃப்ஐயும் பையிங்கில் இருக்காங்க, அதே ஷேரில் டிஏயும் பையிங்கில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற டாப் 3 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்சன்ஸ் ஃபார்மா, விஷால் மெகாமார்ட், நாட்கோ ஃபார்மா. ஃபஸ்ட்டு மார்க்சன்ஸ் ஃபார்மா பற்றி ஒரு சின்ன அவுட்லைன். இவங்க கடந்த சில குவார்ட்டர்ஸாக யூஎஸ் மற்றும் யூகே மார்க்கெட்டில் அதிக லாபம் தர ஹை மார்ஜின் மெடிகேஷன்ஸ் பக்கம் தங்களோட ஃபோக்கஸை மாற்றிருக்காங்க. கம்மியான கடன் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ஃபார்முலேஷன்ஸ்க்கு யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த காரணங்களால தான் இந்த மிட்கேப் ஃபார்மா ஸ்டாக் மேலே பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு ஃபார்மா பிளேயர் நாட்கோ ஃபார்மா பற்றி பார்க்கலாம். இவங்க கேன்சருக்கான மெடிசனை யூஎஸில் விற்று பெரிய அளவில் ஒரு கேஷ் பைல், அதாவது ஒரு பெரிய பணக்குவில் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த பணத்தை வச்சு எமர்ஜிங் மார்க்கெட்டில் பெரிய பெரிய அக்விசிஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஆட்காக் இன்கிராம் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கினாங்க. இந்த கம்பெனியை வாங்கினது மூலமாக இவங்களோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 40 கோடி ரூபாய் லாபம் சேர்ந்துருக்கு. மார்க்கெட் செயினான விஷால் மெகாமார்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரீட்டைல் ஸ்பேஸில் எஃபிஷியண்ட்டாக கேபிட்டல் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் விஷால் மெகாமார்ட் அதை பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட மெயின் டார்கெட் டயர் 2 மற்றும் டயர் 3 சிட்டிஸில் இருக்க லோயர் மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜியால் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் சும்மா ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் எஃப்ஐஐ நெட் செல்லராக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் மணின்னு சொல்லப்படுற எஃப்ஐஐ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி சும்மா இல்லை. இண்டெக்ஸை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நாம் இன்றைக்கி பார்த்த சம்மன் கேபிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், மார்க்சன்ஸ் ஃபார்மா, நாட்கோ ஃபார்மா, விஷால் மெகாமார்ட் மாதிரியான தனிப்பட்ட கம்பெனிஸோட ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் டர்ன் அரவுண்ட், க்ரோத் ஸ்டோரியை நம்பி ஸ்பெசிஃபிக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட டெக்னிக்கல் லெவல்ஸை நல்லா செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது பத்தாது, அது உங்களை ப்ராஃபிட்டபுளான இன்வெஸ்டராக மாற்றாது. நீங்கள் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படி டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.